இல்ல இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய பதவியேற்பிலேயே அருகில ராகுல் காந்தியை உட்கார வச்சாரு. இப்ப ராகுல் காந்தியை கூப்பிட்டு பேசணும், நீங்க மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு சொல்லி கர்நாடகா காங்கிரஸ் உறுதியாக இருந்தால் உங்களுடைய அமைச்சரவையிலே நாங்க கொடுத்திருக்கிற அந்த அமைச்சர்களை நான் வெளியேற்றுவேன்னு சொல்லணும். தமிழ்நாடு மக்கள் அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு அமைச்சர், அதாவது உங்களுக்கு கையில குடுமி உங்க கையில இருக்கு, அவங்களுடைய காங்கிரஸுடைய குடுமி உங்க கையில இருக்கு. தமிழ்நாட்டுல அமைச்சர் ஆகுன்றதெல்லாம் அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்து கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல நீங்க அமைச்சர் கொடுத்துருக்கீங்க. நீங்க மேகதாது விவகாரத்துல நீங்க தமிழர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கவில்லை என்று சொன்னா உங்களுடைய அமைச்சர்களை நான் வெளில அனுப்புவோம்னு சொல்லுங்க. மேட்டர் சிம்பிளா முடிய போகுது. அதை விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். அதை விடுத்து விட்டு அரசியல் நாடகங்களை எல்லாம் ஆடக்கூடாது. இன்றைக்கு பாஜக அரசு கர்நாடகாவில இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. காவேரி தண்ணி இந்த முறையா கிடைச்சிட்டு இருந்து ஒரு நாள் முதலமைச்சராக அவர் அமர்ந்த போது கூட எடியூரப்பா அவர்கள் அதற்கான ஆவணத்துல கையெழுத்து போட்டாரு. நமக்கு தண்ணி தடை இல்லாம கிடைச்சிட்டு இருந்து. காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும். இப்ப காங்கிரஸோட குடிமை விஜய் கையில இருக்கு. அந்த குடிமையை பிடிச்சி லைட்டா ஆட்ட சொல்லுங்க, மேகதாது பிரச்சனை தன்னால தீர்ந்துடும். இதுக்கு எதுக்கு எங்க காதை சுத்தி அமுக தரணும்? சார், இப்போ நம்ம முன்னாள் மாநில தலைவர் அண்ணா